ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நெட்டோமார்க்கெட்டிங் கம்பெனியில் பல டீம்ஸை பார்த்துருப்பீங்க. எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு டீமும் நல்லா க்ரோத் ஆகும், இன்கமும் நல்லா வரும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் டீமில் நடக்கும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் உங்கள் டீம் டெவலப்பே ஆயிருக்காது. அதனால அவங்க எப்படி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணாங்க, எப்படி இவ்வளோ ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணாங்க, ஒருவேளை அவங்க லக்கியான பர்சன்ஸாக இருப்பாங்க போல. இது மாதிரியான பல தாட்ஸ் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் இதுக்கு கரெக்டான ரீசன் உங்களுக்கும் உங்கள் கெஸ்ட்டுக்கும் நடக்கிற கன்வர்சேஷனில் நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸ் மூலமாக வெறும் 7% இம்பேக்டை மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். அதே நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அவர் கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க, இது மாதிரியான பல விஷயங்கள் மூலமாக தான் மிச்சம் உள்ள 93% இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும். இவங்க எல்லாரும் இந்த 93% இம்பேக்டை கரெக்டாக கிரியேட் பண்ணுறதுனால தான் அவங்க டீம் நல்லா டெவலப் ஆகுது. இந்த 93% இம்பேக்டை கிரியேட் பண்ண ஆத்தர் ஒரு 7 ரூல்ஸ் சொல்கிறாரு. ஸோ எந்தவித டைம் வேஸ்டும் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூல் 1, லிசன் மோர். பொதுவாக எல்லாரும் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா மற்றவங்க பேச்சை கேட்கறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும். நெட்டோமார்க்கெட்டிங்கில் உங்கள் கெஸ்ட் அதிகமாக பேசினா தான் அவருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச முடியும். ஸோ உங்களுக்கு வேலை ஆகணும்னா உங்கள் கெஸ்ட் பேச்சை லிசன் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்கள் கெஸ்ட் இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருந்து கம்மியாக பேசினார்னா அவரை அதிகமாக பேச வைக்க உங்க கெஸ்ட் பேசி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க, இது மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணா கெஸ்ட் லென்த்தா ஆன்சர் பண்ணுவாரு. செகண்ட் ரூல், ஹியூமன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தம்செல்ஃப். இந்த வேர்ல்டுல பைபிளுக்கு அடுத்ததா அதிகமா சேல்ஸ் ஆன புக்ல டேல் கார்னகி எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இந்த புக்கு தான் அதிகமா சேல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சனுக்கு அவனை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேச தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும்னா உங்கள் கன்வர்சேஷனில் நான், எனக்கு, என்னுடையது இது மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடையது இது மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணால் நீங்கள் அவருக்கு ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்குறீங்கன்னு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவார். தேர்ட் ரூல், டிலே பிஃபோர் ரெஸ்பாண்டிங். உங்கள் கெஸ்ட் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 1 செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கெஸ்ட் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது கெஸ்ட்டுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஆகும். இது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன தேவைன்னு உங்களால் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்கள் கெஸ்ட் எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டால் சூப்பர், கிரேட், நீங்கள் நல்லா கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களே, இதுக்கு முன்னாடி இது மாதிரி கொஸ்டின்ஸ் என்கிட்ட யாரும் கேட்டதில்லை, நீங்கள் ஓப்பன் மைண்டட் பர்சனாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி அவர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூவும் கொடுத்தா அவர் இன்னும் உங்ககிட்ட நல்லா பேசுவார். ஃபோர்த் ரூல், ஸ்பீக் ப்ரீஃப்லி. உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும் போது நீங்கள் அவருக்கு ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக தெரிவிங்க. அதே நீங்கள் வளவலன்னு பேசினா உங்கள் பேச்சை கேட்கவே அவருக்கு பிடிக்காது. நீங்கள் மற்றவங்க கிட்டேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாதான் உங்கள் டீமில் அவர் ஜாயின் பண்ணுவார். ஒரு சில பேர் ப்ரெசன்டேஷன்ற பேரில் 5 மணி நேரம் ப்ரெசன்டேஷன் எடுப்பாங்க. இது மாதிரி எடுக்கும்போது உங்கள் கெஸ்ட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனை 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சொன்ன விஷயம் பிடிச்சி போயிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவர் டவுட்டு கேட்பாரு. அப்படி இல்லைன்னா கூட ஃபாலோஅப்பில் பார்த்துக்கலாம். அவர் எப்படியெல்லாம் டவுட்டு கேட்பாருங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 5th ரூல், ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஆஃப் சக்ஸஸ். உங்கள் கெஸ்ட்டு உங்களை பார்த்த உடனே 90% இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னா இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது கையை பிடிச்சி ரொம்ப குலுக்குறது, கையை உடைக்கிற அளவுக்கு கொடுக்கறது, இது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 1 ஷேக், அதுலேயே உங்கள் கான்ஃபிடென்ட் அவருக்கு தெரியணும். செகண்ட் ஒன், ஸ்மைல். உங்கள் ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் இருந்தால் உங்கள் கெஸ்ட்டு உங்கள் கூட அதிக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவார். அதே ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸில் சின்னதாக ஸ்மைல் இருந்தால் உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், ட்ரெஸ் கோட். நீங்கள் எப்படிப்பட்டவர்னு உங்கள் ட்ரெஸ் கோட் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில நெட்வொர்க்கர்ஸ் கோட், சூட், டை, செயின், பிரேஸ்லெட், ரிங், வாட்ச் இது மாதிரி பல விஷயத்த போட்டுட்டு போய் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் சிம்பிளாக உங்ககிட்ட இருக்கிற ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் அயர்ன் பண்ணி நீட்டாக போட்டுட்டு போனாலே போதும். 6th ரூல், டெல் த ஸ்டோரிஸ். ப்ரெசன்டேஷனில் நிறைய பேர் இந்தியாவில் நெட்டோமார்க்கெட்டிங் மூலமாக இவ்வளோ டர்ன் ஓவர் நடக்குது,
இவ்வளோ பெர்சன்டேஜ் பீப்புள் பண்றாங்க, இது மாதிரி தான் பேசுவாங்க. இப்படி பேசும்போது அடுத்த நாளே உங்க கெஸ்ட் உங்க பிரசன்டேஷன்ல இருந்து 85% விஷயங்களை மறந்து போயிருவாங்க. ஏன்னா நம்மளால நம்பர்ஸா எதையுமே அதிக நேரத்துக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதுக்கு பதிலா உங்க கெஸ்ட் ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி உங்க சொந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, இல்லனா உங்க சீனியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. இது மாதிரி நீங்க சொல்லும் போது அது உங்க கெஸ்ட் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிரும். 7th ரூல், ட்ரஸ்ட் யுவர் பிஸ்னஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த பிசினஸை நம்பலன்னா உங்களால இதுல சக்சஸ் ஆக முடியாது. இந்த நம்பிக்கையை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா அது உங்க பேச்சால மட்டும்தான் முடியும். ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நிறைய புக்ஸ் படிச்சாதான் முடியும். இப்ப பார்த்த அந்த 7 ரூலே போதும் நீங்க 93% இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கு. இந்த டாபிக் எல்லாமே கான்ஃபிடென்ட் கன்வர்சேஷன் இந்த புக்கில் தான் இருக்கு. இந்த புக்கு தமிழ்லையும் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க டீமுக்கு ஷேர் பண்ணி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.